జై శ్రీమన్నారాయణ. ఇప్పుడు తిరుపావై పాసురాలని మన ఆండాళ్ తల్లి స్వయంగా పాడినటువంటి పాసురాలు. ఎంత అదృష్టం! నీళా తుంగస్తనగిరి తటీ సుప్త ముద్బోధ్య కృష్ణం పారాభ్యం స్వం శృతి శత శిర సిద్ధమధ్యాపయంతి స్వోచ్ఛిష్టాయాం స్రజి నిగళితం యా బలాత్కృత్య భుంక్తే గోదా తస్యై నమ ఇదమిదం భూయ ఏవాస్తు భూయః. అన్నవయల్ புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி எருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதிமினோ நேரலையீர் சீர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொஜுலன் நந்தகோபன் குமரன் ஏராரந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். రెండో పాసురం. வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையெட்டெஜுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமம் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். ஓங்கி இளகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவை குச்சாத்தி நீராடினால் தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கைடுகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிரம் துசீர்த்தமுலை பத்தி வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத సెల్వం నిరైందేలోరెంబావాయి. ఇది మూడో పాసురం. చాలా ఇంపార్టెంట్ పాసురం. పెద్ద పెద్ద పండితులు చక్కగా వేద ఆశీర్వచనం చేస్తూ ఉంటారు వైష్ణవ సంప్రదాయంలో. మూడో పాసురం మరొకసారి. ఓంగి యుళగళంద ఉత్తమన్ పేర్ పాడి நாங்கள் நம்பாவை குச்சாத்தி நீராடினால் தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கைலுகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிரம்து சீர்க்கமுலை பத்தி வாங்கா குடம் நிறைக்கம் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். నాలుగో పాసురం. ஆஜிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆஜியுள் புக்கு முகுந்து கொடு ஆத்தேரி ஊழ முதல்வ நுரவம்போல் மை கரத்து பாஜியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆஜி போல் மின்னி வளம்புரி போல் நின்று திரிந்து தாஜாதே ஷார்ங்க முதைத்த சரமஜை போல் வாஜு உலகனில் பெய்திடாய் நாங்களும் మార్గజ నీరాడ మగిజిందేలో రెంబావాయ్. ఐదో పాసురం. మాయనై మన్ను వడమదురై మైందనై தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிர் குளத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி
மனத்தினால் சிந்திக்கா போய பிழையும் புகதருவா நின்றனவும் தீனில் தூசாகம் செப்பேலோ ரெம்பாவாய். ஆரோ பாசனம். புள்ளும் சிலம்பினகான் புல்லரைனு கோயிலில் வெள்ளை விளசெங்கன் பேரர்வம் கேட்டிலையோ பிள்ளாய் எஜிந்திராய் பெய்யுமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கஜிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளொத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழிந்து அரியன்ற பேரரவம் உள்ளும் పుగుందు కుளிరిందేలో రెంబావాయి. ప్రతి పాసురానికి చివర ఏలో రెంబావాయ్ అని వస్తుంది. ఏడో పాసురం. கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசன பேச்சரவம் கேட்டலையோ பேய பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரங்குஜலாயச்சியர் மட்டினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டலையோ நாயகப்பின் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தையோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். 8. கீஜுவானும் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேயவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழிந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாயந்தருளேலோ ரெம்பாவாய். தூமணி மாடத்து சுத்தம் விளக்கெரியா தூபம் கமழத்து இளனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எஜுப்பீரோ உன்மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தியல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். நோத்துச்சவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாத்தமம் தாராரோ வாசல் திருவாதார் நாத்தத்துஜாய் முடி நாராயணன் நம்மால் போத்தப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோத்தும் உனக்கே பெருந்தியல் தான் தந்தானோ ஆத்த அனந்தருடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து తిరవేలో రెంబావాయ్. ఇక్కడికి 10 పాసురాలు అయ్యాయి. 11వ పాసురం. கட்டுக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தாறு திரளஜிய சென்று செரு செய்யும் குத்தமொன்று இல்லாத கோவலர்தும் பொறுக்கொடியே புத்தரவல்குல் புலமையிலே போதராய் சுத்தொத்து தோஜுமாரெல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குறுங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். கனைத்தில்லம் கட்டெருமை கன்று கிறங்கி நினைத்து நினைத்து முலை வழியே நின்று பால் சோரா நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீசனின் வாசல் கடைப்பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செட்டா மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய் இனிட்டா நெஜிந்திராய் இதென்ன பேரிறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழிந்து வியாழ முறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடையந்து நீராடாதே
பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிரிந்து கலந்தேலோ ரெம்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கஜநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பலவாய் கூம்பினகான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்குடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழிந்திராய் நானாதாய் நாவுடையாய் செங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றன ஏன் மின் நங்கை மேற் போதுருகின்றேன். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதா நாயுடகாம். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தின்னுக்கள். வல்லானை கொன்றானை మాత్తారై మాత్తజిక్క వల్లానై మాయనై పాడేలో రెంబావాయి. ఇక్కడికి 15 పాసురాలు అయ్యాయి. 16వ పాసురం చూడండి. ఎక్కువగా సంప్రదాయంలో పాడుకునే విధానం మాట ఇది. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாள் திறவாய் ஆயிரு சிறுமீரோ முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலையவாய் நேரிந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீநேச நிலை கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எஜிந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவழக்க எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பர மூடர் தோங்கி உலகளந்த ஒம்பர கோபானே உறங்காது எஜிந்திராய். செம்பர் கசலடி செல்வா பலதேவா அம்பியும் நீயும் உறங்கேலோ రెంబావాయ్. 18వ పాసురం చూడండి. உந்து மதகளத்தின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமஜம் குஜலி கடை திறவாய் வந்து எங்கும் கோஷ அஜயத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் கூயிலனங்கள் கூவினகான் பந்தாரி விரலி உன் மைத்துனன் பேர்பாடா செந்தாமரக்கையால் சீரால் வளையொழிப்பா வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். 19వ பாசுரம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தன்னை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தன்னை ஏலும் பிறவாத்தகில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ரெம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமம் தட்டொலியம் தந்து உன்மனாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ రెంబావాయ్. ఇక్కడి నుంచి ఇది 21వ పాసురం. ஏத்த களங்கள் எதிரி பொங்கி மீதளிப்பா மாத்தாதே பாலு சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகனில் தோத்தமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன்னடி பணியுமா போலே போத்தியாம் வந்தோம்
புகுஷந்தேலோ ரெம்பாவாய். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கனி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விஜயாவோ திங்களம் ஆதித்யனும் எழிந்தார் போல் அங்கினிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ ரெம்பாவாய். 23 பாசுரம். மாரிமலை முஜிஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிஜித்து வேர்மயிர் பொங்க வெப்பாடும் பேருந்துதறி மூறு நிமிர்ந்து முறங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்துரல்லி கோப்படிய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியமாராயந்தருளேலோ ரெம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போத்தி சென்றங்கோ தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்றச்சகடம் உதத்தாய் புகழ் போத்தி கன்று கொனிலாய் எறிந்தாய் கடல் போத்தி குன்று குடியாய் எடுத்தாய் குணம் போத்தி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்றென்று உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். என்ன பாசுரம் இது? 24 అయిపోయింది. 25 பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்து மகனாய் ஒளித்து வளரா கரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீரிந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போயப்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டு சைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். 27 பாசுரம். கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகுழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல கலனும் யாமறிவோம் ஆடை இடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வஜிவாரா கூடி இருந்து కుళిరిందేలో రెంబాబాయ్. 28వ పాసురం. ఈ పాసురంతో అయిపోతుంది మాట. ఇది కూడా 2 సార్లు చదువుతారు. ఇది మనం పెద్దలు చదివినట్టుగా చదువుకుందాం. கரவைகள் பின் சென்று காணம் சேருந்தும்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்துனை புண்ணியம் யாமுடியோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரைத்தனமும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோ ரெம்பாவாய். பாசுரம். சித்தும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பத்தாமரடியே போத்தும் பொருள் கேளாய் பெத்தம்மே துன்னம் குளத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொல்லாமல் போகாது இத்தப்பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏஜேஜு பிறவிக்கும்
உந்தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தைனும் காமங்கள் மாத்தேலோரெம்பாவாய். 2 சார்లు ఈ పాసం. 30వ பாசுரம். வங்கக்கடல் கடையந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமகத்து செய்டியார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாத்தை அணிபுதுவை பைங்கபல தண்டறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்துமிஜுமாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசிறைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவரல் పెత్తు ఇన్బురవర్ ఎంబాబాయ్. ఈ ధనుర్మాస వ్రతం మనం చేసేది సమాజం అంతా బాగుండాలి, ప్రజలందరూ బాగుండాలి, ఆయుర ఆరోగ్యాలతో సంతోషంగా ఉండాలి, అందరికీ మంచి సంపదలు కలగాలి. అందరూ భగవంతుడు మనకి ఈ జీవితాన్ని ప్రసాదించినందుకు ఈ మానవ జీవితానికి ఒక అద్భుతమైన లక్ష్యాన్ని మనం స్వీకరించి మన జీఎస్ వారు చెప్పినట్టుగా మాధవ సేవగా సర్వప్రాణి సేవ చేస్తూ ముందుకు సాగాలి. చక్కగా ధనుర్మాస వ్రతం ఆచార్యుల కటాక్షంతో అందంగా చేసుకుందాం. అష్టలక్ష్మి పీఠం నుంచి మీ అందరికీ కూడా అమ్మవారి మంగళ శాసనాలు. జై శ్రీమన్నారాయణ. జై జై శ్రీమన్నారాయణ.